ஸோ ஹலோ ஆல். சர்வைக்கல் ஸ்டிட்ச் இல்லன்னா சர்வைக்கல் என்சர்க்ளேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ சர்வைக்கல் என்சர்க்ளேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்விக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூட்ரஸ் கர்ப்பப்பையோடைய வாயோட லென்த் ரொம்ப முக்கியம். அந்த சர்வைக்கல் லென்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி யூட்ரஸ் தான். பட் நம்ம வந்து இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன்ல, அதாவது 12 வீக் ஸ்கேன்ல மெயினா அந்த சர்விக்ஸோட லென்த்தை மெஷர் பண்ணுவோம். ஸோ நார்மலா பார்த்தோம்னா ஒரு சர்விக்ஸ் வந்து ஒரு 3 to 5 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அப்ராக்சிமேட்லி ஒரு 3.5 to 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன்ல பார்க்கும்போது. சில பேருக்கு டியூ டு சம் ரீசன்ஸ் அந்த சர்விக்ஸ் வந்து ஷார்ட்டா இருக்கு. ஸோ கிரிட்டிக்கல் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சர்விக்ஸ்ல ஒரு ஸ்டிட்ச் மாதிரி போட்டு, அதாவது ஒரு தையல் போட்டு, ஒரு சுருக்கு பை மாதிரி ஒரு தையல் போட்டு அந்த பிரெக்னன்சியை வந்து ஹோல்ட் பண்றோம். தட் அந்த சர்விக்ஸ்ங்கிறது ஒரு ஃபனல் மாதிரி யோசிச்சுக்கோங்க. அது அப்படியே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இட் வில் நாட் ஹோல்ட் த பிரெக்னன்சி. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ஸ்பான்டேனியஸா அபார்ஷன் ஆயிடும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக போடுற ஸ்டிச் தான் அந்த சர்வைக்கல் என்சர்க்ளேஜ். இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் பேசிக்கலி ஒரு அட்மிஷன் ப்ரொசீஜர். நீங்க காலையில அட்மிஷன் ஆகி மேபி ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான். இப்போ என்ன பண்ணுவாங்க யூசுவலி அப்படின்னா, ஆப்வியஸா அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. ஒரு ரீஜனல் அனஸ்தீஷியா தான் இருக்கும். பெயின் இல்லாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நம்ம வந்து வெஜைனல், அதாவது அடி வழியா உங்களுக்கு ஸ்டிச் போடலாம். லேட்டஸ்டா வந்து லாப்ரோஸ்கோபிக்கா கூட ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்டாமினல் சர்க்ளாஜ் கூட பண்ணுவோம். இப்பெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சர்விக்ஸ் உடைய அந்த லென்த்தை பொறுத்து அந்த சர்விக் ஓபன் ஆகாம இருக்கிறதுக்காக அது மேல அப்படியே ஒரு ஸ்டிச் எடுத்து அது சுருக்கு பை மாதிரி அப்படியே சுருக்கி அப்படியே ஒரு நாட் போட்டுருவாங்க. So, அந்த நாட் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 9 மந்த்ஸ், ஒரு 37 வீக்ஸ் 36 வீக்ஸ் ஆகும்போது அந்த நாட்டை யூஸ்வலா கட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் விஜைனல் டெலிவரி கூட பாசிபிளா இருக்கும். இதுதான் நம்மளுடைய எய்ம், அந்த ஸ்டிச் போடுறதுக்கான எய்ம். சம்டைம்ஸ் வந்து இதை எமர்ஜென்சியா பண்ணணுங்கிறது சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா, இந்த சர்விக்ஸோட லென்த்தும் கம்மியா இருக்கும். அந்த உள்ள இருக்கிற ஆம்னியாட்டிக் சாக், அதாவது கருப்பை வந்து கொஞ்சம் உள்ள இறங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபனலிங் மாதிரி இருக்கிற மாதிரியும் கூட சொல்லியிருப்பாங்க ஸ்கேன்ஸ்ல. ஸோ அந்த டைம்ல எமர்ஜென்சியா ஒரு ஸ்டிச் போட வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு ஏற்படும். ஸோ திஸ் இஸ் டோட்டலி சேஃப் ஆஸ் லைக் எனி அதர் ப்ரொசீஜர்ஸ். இதுக்கு ஒரு ஸ்மால் ரிஸ்க் இருக்கு. ஸோ இன்ஃபெக்ஷன் வரலாம், ப்ளீடிங் வரலாம். இல்ல அந்த ஸ்டிச் எடுக்கும்போது அந்த கர்ப்பப்பையோட அந்த ஆம்னியாட்டிக் சாக் வந்து ரப்சர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ ஹவு இட் இஸ் டன், அதாவது எமர்ஜென்சியா நம்ம பண்றோமா, ஃபனலிங்கா வித்தவுட் ஃபனலிங், ஆல் தட் மேட்டர். ஸோ ஒரு ஆப்ஸ்டடிஷியன் வந்து அதை கரெக்டா டிசைட் பண்ணுவாங்க. இஃப் இட் நெசசரி ஹஸ் டு பி டன் ஆஸ் அன் எமர்ஜென்சி ஆர் ப்ரீவியஸா உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ரிப்பீட்டடா அபார்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு 19 to 24 வீக்ஸ்க்குள்ள உங்களுக்கு 2-3 வாட்டி அபார்ஷன் ஆயிருக்கு. இல்ல பெயினே இல்லாம டப்புன்னு அப்படியே வந்து அந்த பிரெக்னன்சி லூஸ் ஆகுது அப்படின்னா, சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சில, அதாவது அடுத்த பிரெக்னன்சில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயே கூட, அதாவது 12 வீக்ஸ் எண்ட் ஆகும்போது கூட உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் உங்களோட. அப்போ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் cervical என்சர்க்ளாஜஸ் இருக்கு. போத் எப்படி ஸ்டிச் போடுறாங்கிறதுலயும் எப்போ போடுறாங்கிறதுலயும் அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ இட் இஸ் என்டையர்லி a சேஃப் ப்ரொசீஜர் தான். ஒரு கர்ப்பப்பையில போய் ஒரு ஸ்டிச் போட்டா அது அந்த பேபிக்கு ஏதாவது பண்ணுமோ அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. இட் இஸ் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் த பேபி ஆர் த சாக். ஸோ ஆக்சுவலி அதை பண்ண டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸே போடுறது. யாருக்கெல்லாம் வரும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி இந்த cervical இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்விக்ஸ் வந்து லூஸா இருக்கும், இல்ல தின்னா இருக்கும், இல்லைன்னா வந்து ஷார்ட்டா இருக்கும் அப்படின்னு. முன்னாடி காலத்துலலாம் சிம்பிளா உங்க கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, அதனால ஒரு தையல் போடணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது யூஸ்வலி ஃப்ரீக்வெண்ட் ஸ்கேன்ஸ்லயோ இல்ல ஃப்ரீக்வெண்ட் மானிட்டரிங்லயோ நமக்கு தெரிய வரும். ஸோ அதை போட்டதுக்கு அப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஸ்டிச்சஸுமே நெசசரியா இருக்குமான்னு தெரியாது. சில பேருக்கு வந்து ஜஸ்ட் ஃபாலோ ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் இல்ல ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல சில பேருக்கு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்டா ஸ்கேனுக்கு வர சொல்லுவாங்க. கர்ப்பப்பையோட லென்த் திருப்பியும் பார்க்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இன்னொன்னு லேட்டஸ்டா இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து பெசரிஸ்ன்னு சொல்றோம். இதுவுமே கூட சம்டைம்ஸ் வந்து அந்த கர்ப்பப்பை வந்து ஓபன் ஆகாம அது அப்படியே பிரெக்னன்சியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட். யாருக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி உங்க ஆப்ஸ்டிஷியன் டிசைட் பண்ணிட்டு அது பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மெத்தட்ஸ் டன் டு ப்ரிவென்ட்
பிரிவென்ட் ப்ரீடெர்ம் லேபர் ஆர் மிஸ்கேரேஜ். ஸோ உங்களுக்கு ரெக்கரண்டா அபார்ஷன்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ப்ரீடெர்ம் லேபர்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா திஸ் இஸ் அ வெரி குட் திங். யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் அ சர்வைக்கல் இன்சர்க்லாஜ். ஐதர் எமர்ஜென்சியா பண்ணாலுமே உங்களுக்கு அப்புறமா வந்து இந்த கர்ப்பம் சஸ்டெயின் ஆகுறதுக்கும் இல்ல லேபர் ப்ரொசீட் ஆகாம இருக்கிறதுக்கும் சில டேப்லெட்ஸ்லாம் தருவாங்க. அதை நீங்க கண்டிப்பா கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல அவுட்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து ஈவன் வித் த ஸ்டிச்சஸ் கூட சில பேருக்கு ஸ்பான்டேனியஸா அந்த கர்ப்பம் லூஸ் ஆயிடலாம். ஸோ அது நீட்ஸ் ஃபர்தர் டெஸ்டிங் அண்ட் இவாலுவேஷன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் திஸ் இஸ் அ வெரி effective procedure to help in continuing the pregnancy. So it's definitely safe for both the baby as well as for the mother அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு நார்மலா யூஸ் பண்ற ஒரு சூச்சர்ஸ் வச்சோ இல்ல டேப்ஸ்ன்னு இருக்கு அதை வச்சோ தான் நம்ம பண்ணுவோம். அதனால வேற எந்த பாமும் அந்த மதருக்கு ஏற்பட போறது இல்ல. பட் இதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ்வலா அட்வைஸ் பண்றது என்னன்னா ரெஸ்ட்ல இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெனுவஸா ரொம்ப ஹெவியா ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணக்கூடாது. இல்ல கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னா வேற ஏதாவது அப்டாமினல் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அட்வைஸ் பண்றோம். இட் இஸ் அகேன் அ வெரி நைஸ் மெத்தட் ஆஃப் கண்டினியூயிங் த பிரெக்னன்சி. ஸோ இட் இஸ் அ வெரி சேஃப் திங் டு டூ சர்வைக்கல் என்சர்க்லாஜ் ஆர் சர்வைக்கல் ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்றது. பட் அது யாருக்கு பண்ணணும், எப்ப பண்ணணும், எவ்வளவு நாள் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது டெஃபினட்டா இண்டிவிஜுவலைஸ். அது உங்க ஆப்ஸ்டட்ரிஷியன் டெஃபினட்டா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு டிஸ்கஸ் அபவுட் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் cervical stitches and encirclage and have a safe pregnancy.